வணக்கம். இது தமிழோடு பேசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்துல காட்டுத்தீ பரவி இருக்கு. கிட்டத்தட்ட 11 பேர் பலியாகியிருக்காங்க. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்களோட வீடுகளை இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. உலகத்துல ஒரு பணக்கார நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கா. அந்த நாட்டோட கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில கடந்த 3 நாளாவே காட்டுத்தீ கொழுந்து விட்டு எரியுது. இந்த தீ அணைக்க பல ஹெலிகாப்டர், தீயணைப்பு பிரிவு மற்றும் பேரிடர் குழு என எல்லாருமே கடுமையா போராடுறாங்க. இது வரைக்கும் 750 கோடிக்கு மேல செலவாகிருக்குன்னு சொல்றாங்க. இந்த நிலையில 10 பேர் அல்லது 11 பேர் பலியாகிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தங்களோட வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. Los Angeles wildfires shifted direction, imposing a new challenge to exhausted firefighters. The Palisade incident is now at 21,596 acres and 11% contained. காட்டுத்தீயால 29,000 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் எரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. பல வீடுகள், பள்ளிகள் மற்றும் ஷாப்பிங் மால், 10,000க்கும் அதிகமான வீடுகள் தீயில கரியிருக்குன்னு சொல்றாங்க. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலான்னு சொல்லப்படுது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல நிறைய ஹாலிவுட் பிரபலங்கள் இருக்கிறாங்க. பல கோடீஸ்வரர்களும் இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நடிகர்கள் பாரிஸ் ஹில்டன், ஆண்டோனி ஹிப்கின்ஸ் என பலரும் அவங்க வீடுகளை இழந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் காட்டுத்தீ சில சமயங்கள்ல நடக்கிறது சகஜம்தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாட்டி காட்டுத்தீ அணைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க. Combined with dry air and dry vegetation will keep the fire threat in Los Angeles County high. 7 neighboring states, the federal government, and Canada have rushed to aid California. Beyond those who lost their homes, tens of thousands of people remained without power, and millions have been exposed to poorer air quality as the fires carry traces of metals, plastics, and other synthetic materials. President Joe Biden declared the fires a major disaster and said the U.S. government would reimburse 100% of the recovery for the next 6 months. 40க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் மூலமா இந்த தீ அணைச்சிட்டு இருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை இந்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களோட பணி சிறக்க நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இதிலிருந்து அமெரிக்கா சீக்கிரம் மீளணும்னு நம்ம பிரார்த்திச்சுக்கலாம். மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.